right. சரி, next the very important features of aspect Coulomb's law. Important aspect of Coulomb's law. First உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான், force is directly proportional to product of two charges and force inversely proportional to square of the distance between them. அப்போ the single form of F equal to K Q1 Q2 divided by R square. அப்போ இந்த கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி வேல்யூ ஆர் கூலும் கான்ஸ்டன்ட் கூட சொல்லலாம். இந்த கேங்கிறது கூலும் கான்ஸ்டன்ட் கூட சொல்லலாம். கூலும்ஸ் கான்ஸ்டன்ட், கூலும் கான்ஸ்டன்ட் ஆர் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், முன்ன சொன்ன மாதிரி ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அப்போ கேவோட வேல்யூ 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் C⁻² ஸோ அப்போ இதில் இருக்கிற அந்த எப்சிலான் நாட் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா, நம்ம அந்த சார்ஜஸ் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், நம்ம முன்னே பார்த்தது ஆர்ஆர் வேக்கமில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அதனுடைய கான்ஸ்டன்ட் டேர்மோட வேல்யூ தான் எப்சிலான் நாட், த பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்கம். பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்கம். அப்போ இந்த எப்சிலான் நாட்டோட வேல்யூ 8.854 × 10⁻−12 C² n⁻−1 m⁻−2. ஸோ இந்த யூனிட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஸோ ஃபார்முலா F equal to 1/4πε0 Q1 Q2 divided by R square. அப்போ ε0 equal to 1 divided அப்போ Q1 Q2 divided by 4π F into R square. அப்போ ε0 equal to the SI unit of charge. எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட் என்னது? கூலும். the symbol denoted என்னது? C. அப்போ ரெண்டு சார்ஜ் மல்டிபிள் இருக்கனால C into C. the 4/, that is numerical value, constant term. அப்போ no unit. F Newton and R distance meter, power meter square. அப்போ ஈக்குவல் டு C² டிவைடட் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டருக்கு வந்துச்சு அப்படின்னா, இந்த எப்சிலான் நாட்டோட வேல்யூ யூனிட் வந்து C² n⁻−1 m⁻−2. ஓகே, சரி. இப்போ 1/4πε0 வேல்யூ K. அப்போ கேவோட வேல்யூ 9 × 10⁻9. அப்போ யூனிட்டு அப்படியே ரெசிபோருக்கெலாம் மாற்றணும். அப்போ எப்சிலானோட யூனிட்டு C² n⁻−1 m⁻−2. அப்போ எப்சிலான் நாட் எங்கே இருக்குது? ரெசிபோருக்கு இருக்குது. அப்போ கொண்டு வந்தோம் அப்படின்னா அப்போ என்னவோ மாறும்? ப்ளஸ் ஆகுறது மைனஸாக மாறும், மைனஸ் ஆகுறது ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் C⁻−2. ஓகே, ரைட். ரைட் கண்ணா, ரைட். அடுத்தது த வெரி இம்பார்ட்டன்ட், டிஃபைன் 1 கூலும். ஸோ டிஃபைன் 1 கூலும் F equal to நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா K Q1 Q2 divided by R square. அப்போ Q1 equal to Q2 equal to 1 கூலும்னு எடுத்துக்கிறோம். எங்கே வச்சுருக்கோம், ப்ளேஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியாச்சு. ஆர்ஆர் வேக்கமில் Q1 அண்ட் Q2 இதனுடைய வேல்யூம் 1 கூலும், இதனுடைய வேல்யூம் 1 கூலும். அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் ஆரோட வேல்யூ 1 மீட்டரில் நான் வச்சுருக்கேன்னு அர்த்தம். ஆர்ஆர் வேக்கமில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கும்போது நமக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 9 × 10⁻9 நியூட்டன் ஆகுது. ஸோ தட் இஸ் ஹியூஜ் வேல்யூ, பெரிய லார்ஜ் வேல்யூ இதெல்லாம். அப்போ ஸோ ஆல்மோஸ்ட் 1 கூலும். இந்த 1 கூலும் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா 1 கூலும் யூஸ் பண்ணும்போது நமக்கு லார்ஜ் ஃபோர்ஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகுது. அப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மைக்ரோ கூலும், 1 மில்லி கூலும், 1 நானோ கூலும். ஸோ இதுமாரி டைப் ஆஃப் கூலும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ டிஃபைன் 1 கூலும். டிஃபைன் 1 கூலும் நாங்கள் பாருங்கள். F equal to K Q1 Q2 divided by R squareங்கிறது நமக்கு ஃபார்முலா. முன்னாடி கண்டுபிடிச்ச இந்த கூலும்ஸ்லேருந்து கண்டுபிடிச்ச ஃபார்முலா. அதை நான் 2 சார்ஜ் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியாச்சு. ஆர்ஆர் வேக்கமில்
ரெண்டு சார்ஜை ப்ளேஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சு. ஒன்று Q1 அண்டு Q2 ரெண்டுக்குமே சிமிலர் சார்ஜஸ் தான். 1 கூலும் 1 கூலும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருக்குன்னு சொல்லிட்டேன், 1 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருக்கேன். அப்போ இந்த ஃபோர்ஸ் இந்த வேல்யூலாம் கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லா வேல்யூம் இந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த வேல்யூ கிடைக்கும். F = 9 × 10⁹ நியூட்டன் வேல்யூங்கிறது கிடைக்கும். இதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சென்டென்ஸாக மேக் பண்ணியிருக்கோம். என்ன மேக் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். டிஃபைன் 1 கூலும் கேட்டாங்கன்னா 1 கூலும் இஸ் டிஃபைன் ஆஸ் த குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் விச் எங்கே ப்ளேஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியாச்சு, த டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர் எங்கே ஆர்ஆர் வேக்கமில். ஓகே, நல்லா பாரு. 1 கூலும் இஸ் டிஃபைன் ஆஸ் அ குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் which when placed at a distance of 1 meter RR vacuum from an equal and similar charge experience a repulsive force. அங்கே தான் to find out என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 9 × 10⁹ நியூட்டன். ஓகே, ஒன்றும் இல்லைங்கண்ணா, ரெண்டு சார்ஜஸ் வந்து நம்ம ஆர்ஆர் வேக்கமில் ரெண்டுமே ஈக்குவல் சிமிலர் சார்ஜஸ் தான். 1 கூலுங்கிற சார்ஜஸை ஆர்ஆர் வேக்கமில் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருக்கோம். அப்படி பிரித்து வைக்கும்போது அந்த ரெண்டு சார்ஜஸ் கடையில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் கிடைக்குது அப்படின்னா F = 9 × 10⁹ நியூட்டன் கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இஃப் த சார்ஜஸ் இப்போ ஆர்ஆர் வேக்கமில் தானே நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ளேஸ் பண்ணும்போது இவ்வளோ சார்ஜஸ் கிடைச்சிருக்குன்னு பார்த்தாச்சு. சரி, நெக்ஸ்ட்டு இஃப் த சார்ஜர் இப்போ எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், மீடியத்தில் ப்ளேஸ் பண்ணுறோம். எங்கே ப்ளேஸ் பண்ணுறோம், மீடியத்தில் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ மீடியம் அப்படின்னா ஏர் இருக்கவே இருக்காது, ஏர் நாட் ப்ரெசண்ட். அப்போ ஒன்லி ஏர் இல்லாத தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மீடியம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஆர் வாட்டர் தான் நமக்கு வந்து வெரி குட் எக்ஸாம்பிள்ஸ். அப்போ அந்த வாட்டரில் கொண்டு போய் நம்ம அந்த ரெண்டு சார்ஜஸ் ப்ளேஸ் பண்ணும்போது அப்போ அந்த ரெண்டு சார்ஜஸ் கடையில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக ஃபோர்ஸ் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அதனுடைய அந்த மீடியத்தோட வேல்யூ அங்கே அந்த ஸ்பேஸோட வேல்யூ நம்ம எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இங்கே நம்ம எப்சிலான் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். டினோட்டட் எப்சிலான், ப்ரொனன்சியேஷன் எப்சிலான். ஓகே, சரி, ரைட். அப்போ அதனுடைய மேக்னிட்யூட் ஃபார்முலா அதே சேம் ஃபார்முலா தான். அங்கே F டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q1 Q2ன்னு சொன்னோம்ல, அதே தான். இங்கே சார் M அப்படிங்கிற டினோட் பண்ணிக்கிறேன், தட் இஸ் மீடியம் ஆஃப் ஃபோர்ஸ். அங்கே ஏன்னு போட்டுக்கலாம், தட் இஸ் எஃப்னு கூட வச்சுக்கலாம். ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சா போதும். இங்கே நான் மீடியம் ஆஃப் ஃபோர்ஸ் தான் நான் டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கிறேன், FM. அப்போ இந்த வேல்யூ கேவோட வேல்யூ அப்போ இந்த கேட் டிபெண்ட் அப்பான் மீடியம். அப்போ அந்த கேங்கிறது அந்த கூலும் கான்ஸ்டன்ட் எதை பொறுத்து டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா மீடியத்தை பொறுத்து டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அங்கே 1/4/ε0 கேவோட வேல்யூ எங்கே பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸில், இங்கே பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியத்தில் 1/4/ε. ஓகே, அப்போ the medium of force FM = 1/4/ε Q1 Q2/r². ஸோ இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் நம்ம ஏதாவது ரிலேட் பண்ணி பார்க்கலாம். எங்கே ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, எங்கே ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போமே. அப்போ த டிவைடிங் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ F/FM எஃபோட வேல்யூ தான் நமக்கு தெரியும், 1/4/ε0 Q1 Q2/r². ஸோ டினாமினேட்டரில் போட்டிருக்கும் போது அப்படியே தலைகீழாக போட்டுக்குங்க. அப்போ 4/ε0r² Q1 Q2. அப்போ Q1 Q2 கேன்சல், 4/4 கேன்சல், r² கேன்சல். அப்போ F/FM = ε/ε0 ஓகே, தட் இஸ் அப்போ இந்த εr அப்படிங்கிறது ரிலேட்டிவ் மீன் என்னென்னா நம்ம ஆர்ஆர் வேக்கம் ஆர் மீடியத்துக்குள்ள ரிலேட்டிவ் ஃபார்முலா. அப்போ F/FM = εr. εr relative permittivity or dielectric constant of the medium. Very important, note that point. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சது அப்போ ε/ε0 = εr. εr அப்படிங்கிறது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. அப்போ எப்சிலானோட வேல்யூ ε0 × εr. So these relations. அப்போ what is meant by relative permittivity? அப்போ relative permittivity அப்படின்னா ε/ε0, the ratio of ε/ε0. எப்சிலான் அப்படிங்கிறது என்ன சொல்லியாச்சு, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம்.
divided by epsilon naught அப்படிங்கிறது என்ன சொல்லியாச்சு, permittivity of the free space or vacuum, that is called என்னது, relative permittivity. So comparison, okay, the ratio of the relative permittivity of medium divided by permittivity of free space or vacuum. So note that point, epsilon greater than epsilon naught அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஏன் எப்சிலான் கிரேட்டர் தென் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, the force between 2 point charges in medium other than vacuum is always less than in vacuum. For examples, F divided by Fm equal to epsilon r. Okay. So அப்போ இது the force experienced in RR vacuum, the force experienced in the medium of, okay, the formula Fm into epsilon r. Okay, right. இந்த ஃபார்முலா வச்சுட்டு தான் இங்கே இந்த எப்சிலான் ஆர் த கண்டிஷன் ஃபேக்டர் த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆர்ஆர் வேக்கம் இஸ் 1. ஆர் மீடியமாக இருந்தால் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவோட வேல்யூ எப்சிலான் ஆர் 1. அப்போ 1 இருந்தால் அப்போ நமக்கு மீடியம் ஆஃப் ஃபோர்ஸும் இந்த எஃப்பும் என்னவாக இருக்குன்னு அர்த்தம், ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே யார் எல்லாத்துக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிரேட்டர் தென் 1. என்னது, கிரேட்டர் தென் 1, 1ஓட வேல்யூ அதிகமாக தான் இருக்குன்னு அர்த்தம். 1ஓட வேல்யூ அதிகமாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எஃப் ஈக்குவல் டு எஃப்எம் இன்ட்டு எப்சிலான் ஆர் 1ஓட அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ சம் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் 2ன்னு வச்சுக்கிட்டோம்னா கூட அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் மீடியம் ஆஃப் ஃபோர்ஸ் வில் பி இன்க்ரீசஸ் ஏர் மீடியம் ஏர் ஃபோர்ஸஸ். அப்போ ஏரில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் தான் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதை தான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ எப்சிலான் கிரேட்டர் தேன் எப்சிலான் நாட் த ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 point சார்ஜஸ் இன் த மீடியம் அதர் தென் வேக்கம் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் இன் வேக்கம். அப்போ இதுதான் அது கண்டிஷன். ஒன்று இங்கே ஒரு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. என்ன இங்கே சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ ஆர்ஆர் வேக்கமில் 2 சார்ஜஸை சம் டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருக்கும் போது அங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ரைட், அங்கே சம் மோர் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆயிடுச்சு. சரி, செகண்டு, இப்போ அதே டிஸ்டன்ஸில் அதே 2 சார்ஜை கொண்டு போய் எங்கே ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா வாட்டரில் ப்ளேஸ் பண்ணுறோம். அப்படி ப்ளேஸ் பண்ணும்போது அங்கே ஒரு ஃபோர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகும். இப்போ இந்த 2 ஃபோர்ஸ் கம்பேர் டு 2 ஃபோர்ஸஸ் ஆர்ஆர் வேக்கமில் ப்ளேஸ் பண்ண வச்ச சார்ஜஸ்க்கான 2 சார்ஜஸ் வச்சுருக்கோம். அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஃபோர்ஸையும் இங்கே வாட்டரில் வச்சுருக்கக்கூடிய 2 சார்ஜஸ்க்கான இடையில நடந்த ஃபோர்ஸஸையும் கம்பேர் பண்ணும்போது எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆர்ஆர் வேக்கமில் தான் அதிகமாக இருக்குது, மீடியத்தில் கம்மியாக இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் எஃப் டிவைடட் பை எஃப்எம் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர். டோன்ட் கன்ஃபியூஸ்ட். ஆர்ஆர் வேக்கமில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸ் தான் அதிகமாக இருக்கும், வாட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ரைட்ஸ். அடுத்தது த கூலும்ஸ் லா. கூலும்ஸ் லாவோட வெக்டார் ஃபார்ம். இப்போ நம்ம கூலும்ஸ் லாவில் பார்த்துருக்கிறது எல்லாமே என்னென்னா மேன்டியூடு தான் நம்ம பார்த்துருக்கோம், மேன்டியூட் ஃபார்மில் தான் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வெக்டார் பார்க்குறோம். வெக்டார்னால் என்ன இருக்குதுன்னு சொல்லியாச்சு, டைரக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியாச்சு, அண்டு மேன்டியூட் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. இப்போ 2 சார்ஜஸ் நான் வச்சுருக்கேன். என்னென்ன சார்ஜஸ்ஸு, ப்ளஸ் Q1 அண்டு ப்ளஸ் Q2. இந்த 2 சார்ஜஸும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுருக்கேன், 6ங்கிற டிஸ்டன்ஸில் வச்சுருக்கேன். அப்போ இங்கே நல்லா புரிஞ்சிங்க. அப்போ ஒரு சார்ஜ் இன்னொரு சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு 1 சார்ஜஸ் வந்து இந்த Q2 மேலே ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுச்சுன்னா இந்த Q2 மேலே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன இருக்கும், F21 வெக்டார். என்னது, F21 வெக்டார். வெக்டார் அப்படிங்கிறது டைரக்ஷனை காமிக்கும். ஓகே, அப்போ நல்லா புரிஞ்சுங்க. ப்ளஸ் Q1 அண்ட் ப்ளஸ் Q2 ரெண்டுமே எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுருக்கேன், 6ங்கிற டிஸ்டன்ஸில் வச்சுருக்கேன். இப்போ இந்த அப்போ 6ங்கிற டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருக்கேன். அப்போ இந்த ஃபஸ்ட்டு சார்ஜஸ் வந்து இந்த செகண்ட் சார்ஜஸ் மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அப்போ அந்த Q2ல் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து என்னதுன்னா F21. அதுதான் இஃப் F21 இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆன் த சார்ஜ் Q2 பை சார்ஜ் Q1. அப்போ
இதுக்கான சிங்கிள் அங்கே சேம் ஃபார்முலா தான், மேண்டியூட் ஃபார்முலாவில். இங்கே ஏன் சார் 2-1 அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னா, ஸோ எந்த சார்ஜ் வந்து எந்த சார்ஜ் மேலே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு சார்ஜ் வந்து செகண்ட் சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுச்சுன்னா, அப்போ ஃபஸ்ட்டு சார்ஜஸ் வந்து செகண்ட் சார்ஜ் மேலே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் என்னது, F21 வெக்டார். ஓகே, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எந்த சார்ஜ் டு எந்த சார்ஜ், ஃபஸ்ட்டு சார்ஜ் டு செகண்ட் சார்ஜ். அப்போ the direction of 1 2, the direction of 1 2, the very important. ஓகே, அப்போ F21 வெக்டார். அப்போ இந்த Q2 மேலே இருக்கக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூ தான் F21 வெக்டார். அப்போ மேண்டியூடு, அப்போ K ஈக்குவல் டு Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர்டு தான் இருக்குது. நம்ம எப்பயுமே ஃபார்முலா, கூலும்ஸ் லாவோட ஃபார்முலா என்னன்னு பார்த்துருக்கோம், F ஈக்குவல் டு K Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர்டு. இங்கே டைரக்ஷன் சொல்லியிருக்கு. அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எந்த பாயிண்ட் டு எந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு சார்ஜஸ் வந்து செகண்ட் சார்ஜஸ் மேலே ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிச்சுன்னா, அந்த செகண்ட் சார்ஜஸ் மேலே இருக்கக்கூடிய ஃபோர்ஸு F21 வெக்டார். அது எந்த டைரக்ஷன் நோக்கி, எந்த சார்ஜ் டு எந்த சார்ஜ், ஃபஸ்ட்டு சார்ஜஸ் டு செகண்ட் சார்ஜஸ். அப்போ அதனால தான் டைரக்ஷனை நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். அப்போ F21 வெக்டார் ஈக்குவல் டு K Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர்ட் 1 2 இன்ட்டு R கேப் 1 2. அப்போ வேர் R கேப் 1 2 இஸ் த யூனிட் வெக்டார் from Q1 to Q2. ஓகே, சரி நெக்ஸ்ட் சேம். அப்போ சேம் இப்போ அதே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு சார்ஜஸ் டு செகண்ட் சார்ஜஸ். இப்போ செகண்ட் சார்ஜஸ் டு ஃபஸ்ட்டு சார்ஜஸ். அப்போ ப்ளஸ் Q1 அண்ட் ப்ளஸ் Q2 ரெண்டுமே எவ்வளோ டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருக்கேன், 6ங்கிற டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ செகண்ட் சார்ஜஸ் வந்து ஃபஸ்ட்டு சார்ஜஸ் மேலே ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுச்சுன்னா என்ன. ஓகே, அப்போ இந்த செகண்ட் சார்ஜஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு சார்ஜஸ் மேலே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுச்சுன்னா, அந்த ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னது, F12 வெக்டார். ஓகே, சிம்பிள் கண்ணா, அவ்வளோதான். அப்போ F12 இஸ் அ ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆன் Q12 to Q2. அப்போ F வெக்டார் 12 ஈக்குவல் டு K Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர் 21 R கேப் 21. அங்கே டைரக்ஷன் ஃபஸ்ட்டு சார்ஜஸ் டு செகண்ட் சார்ஜஸ், இங்கே செகண்ட் சார்ஜஸ் டு ஃபஸ்ட்டு சார்ஜஸ், அதுதான் 2 1. ஓகே ரைட். அப்போ வேர் R cap 21 is a unit vector from Q2 to Q1 சொல்லியாச்சு. இப்போ இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, R cap 21 வெக்டார், R cap 21 அண்டு R cap 12 ரெண்டுமே சேம் மேண்டியூட் தான். ரெண்டுக்குமே என்னது சேம் டிஸ்டன்ஸில் இருக்குது, அதனால் சேம் மேண்டியூட் ஆஃப் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஆனால் டைரக்ஷன் டினோட்டட் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன். ரெண்டோட டைரக்ஷன் என்னது, ஆப்போசிட் டைரக்ஷன். ஃபார் 1 2, அப்போ 1 2ஓட டைரக்ஷன்ஸ் இப்படி இருக்குது, அண்டு 2 1ஓட டைரக்ஷன். அப்போ இது R cap 21, இங்கே R cap 12. அப்போ both magnitude but direction, both magnitude same but direction opposite. அப்போ R cap 21 is equal to minus R cap 12. ஏன் சார் இது அப்படின்னா, இது ஸோ லெஃப்ட் சைடு நோக்கி இருக்கனால R cap 21 அண்டு R cap 12. ஓகே ரைட். அப்போ R cap 21 equal to minus R cap 12. ரைட், both magnitude but direction opposite directions. ஸோ இதில் கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா அப்போ F12 வெக்டார் ஈக்குவல் டு K Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர் 12. இங்கே நமக்கு 2 1 இருக்குனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த வேல்யூ ஆஃப் என்னது மைனஸ் R cap 12 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டு ஃபைண்ட் அவுட் ஆன்சர் F வெக்டார் 12 ஈக்குவல் டு மைனஸ் F வெக்டார் 21. இந்த ஃபோர்ஸ் இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் இருக்குன்னா, இந்த ஃபோர்ஸ் பிட்வீன் ரெண்டோட ஃபோர்ஸோட மேண்டியூட் வந்து சேம் பட் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன். என்ன டைரக்ஷனு, ஆப்போசிட் டைரக்ஷன். அவ்வளோதாங்கண்ணா. சரி.